சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜூனியர் விகடனில் தொடராக வந்து மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமாரின் 2ஆம் ஆட்டம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போதே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி 2ஆம் ஆட்டத்தை உடனே கேளுங்க. விக்ரமாதித்தன் கதைகள். சின்ன வயசுல நம்ம கேட்டிருக்கோமே, பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் வருது இல்லைங்களா? நிறைய படிச்சிருந்திருப்போம். நிறைய சிக்கலான புதிர்கள். அப்புறம் ஃபைனலா பார்த்தோம்னா ஒரு நீதியை போதிக்கின்ற ஒரு முடிவு இருக்கும். புத்திசாலித்தனமான ஒரு மந்திரி, மன்னன் விக்ரமாதித்தன், அப்புறம் மர்மம் நிறைந்த வேதாளம் அப்படின்னு அந்த கதையுடைய டிராவலே பார்த்தோம்னா நிறைய சாகசங்கள் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், த்ரில் இருக்கும், கடைசியா ஒரு நீதியை போதிக்கின்ற கதைகள். மறுபடியும் அந்த கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணுதா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்முடைய முதல் கமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதுல லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணா நேரா விகடன் பிளேல போய் விக்ரமாதித்தன் கதைகளை முழுமையாக கேட்டு மகிழலாம். வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சமகாலத்துக்கும் அது நிச்சயமா உதவிகரமா இருக்கும். அந்த வகையில் அரசியலுக்கும் கூட இப்படியான கதைகள்லாம் உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதாங்க கையில பக்காவான ப்ளூ பிரிண்ட்டை வச்சிருக்காரு, வேகம் காட்டுறாரு, உற்சாகத்தோடு வேகம் காட்டுறாரு எங்களுடைய எடப்பாடியார் அப்படிங்கிறாங்க. அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அதாவது ஒரு 50 தொகுதிகளை டார்கெட் செஞ்சிருக்காங்க. அதற்குன்னு தனியாக அந்த ஒர்க் பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. பக்காவா டேட்டாஸ் இருக்கு. ஸோ நிச்சயமா 2026 சக்சஸ் ஆகும் அப்படின்னு அதற்கு ரூட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அதாவது எடப்பாடி கொடுக்க போகின்ற ட்ரீட் இருக்கு, சமகால அரசியல்ல அவருடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே வேற வகையில போகுது அப்படின்னு ஆஹா ஓகோன்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவருடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கையில இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் என்ன? இப்படி அவருடைய நகர்வுகள் குறித்த முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சி இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டாஸ்மாக் 50,000 கோடி ரூபாய் நெருங்கும் வருவாய். எடப்பாடி கையில் எடுத்திருக்கும் 5,000 கோடி ரூபாய் அஸ்திரம். நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த வகையில இன்றைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பு வெளியிடப்பட்டிருக்குங்க. அதுலதான் டாஸ்மாக் வருவாய் சம்பந்தமாக எல்லாம் புள்ளி விவரங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. 2024-25 நிதியாண்டுல டாஸ்மாக் வருமானம் 2488.30 கோடி அதிகரிச்சிருக்கு. பாருங்க எதுல அதிகமா வருது பாருங்க. கடந்த நிதியாண்டுடைய ஒட்டுமொத்த வருமானம் பார்த்தோம்னா 48,344 கோடி ரூபாய்ங்க. ஸோ 2023-24 நிதியாண்டுல டாஸ்மாக் நிறுவனத்துடைய மொத்த வருமானம் 45,855.70 கோடி ரூபாய் அப்ப வருமானம் கிடைச்சிருக்கு. அப்ப ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் வருவாய டாஸ்மாக் நெருங்கி கொண்டிருக்குங்க. அதே நேரத்துல இதுல தாங்க சுமார் 5,000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்களால போட்டு தாக்கியிருக்காரு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி. டாஸ்மாக்ல நடக்கின்ற முறைகேடுகள் சம்பந்தமாக உள்ள பேச அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாரு. வெளியில வழக்கம் போல பத்திரிகையாளர்களை சந்தித்து சில புள்ளிவிவரங்களையும் அடுக்கியிருந்தாரு. முக்கியமா டாஸ்மாக் கடைகள்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுது. ஒரு நாளைக்கு, அதாவது கூடுதலா வசூல் செய்யப்படுது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில்கள் விற்பனையாகிறது. ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அளவுல வருமானம் வருது. ஒரு மாசத்துக்கு எடுத்துட்டோம்னா 450 கோடி ரூபாய் வருது. ஒரு ஆண்டிற்கு எடுத்துக்கிட்டோம்னா சுமார் 5,400 கோடி ரூபாய் அளவுல வருமானம் வருகிறது. அதாவது முறைகேடாக வருகிறது. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா வசூலித்து கிட்டத்தட்ட 5,400 கோடி ரூபாய் அளவுல முறைகேடுகள் நடந்திருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய லட்சணம் அப்படின்னு போட்டு தாக்கி ஆளும் திமுக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடிங்க. ஏன் இப்படியான அஸ்திரங்களை கையில் எடுத்திருக்கிறார்? சட்டமன்ற கூட்டத்தொடர் ஸ்கோர் செய்த எடப்பாடி 5 மூவ். கடந்த 4 ஆண்டுகள்ல பார்த்தோம்னா இந்த 2025ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தான்
கூடுதல் வேகம் காட்டிக் கொண்டிருக்க அதிமுக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தான் கூடுதல் சிறப்போடு செயல்படுவதாக ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிமுகவை சுற்றிய செய்திகள் இருக்கு. மிக முக்கியமா யார் அந்த சார் என்கிற அந்த கேம்பெயின், இன்னொரு பக்கம் அந்த தியாகி யார் என்கிற அந்த பரப்புரை, இவை எல்லாமே மக்களுடைய கவனத்தை அதிமுக பக்கம் திருப்பினது. அடுத்து சட்டமன்றத்துக்கு கருப்பு பேட்ச் அணிந்து வந்தது, இன்னொரு பக்கம் கருப்பு சட்டை அணிந்து வந்தது. இப்படி பல்வேறு வகைகள்லையும் ஆளும் திமுகவை எதிர்த்தும் அதிமுக களமாடியது. நேற்றைக்கு கூட ஏப்ரல் 21 நீட்டை ஒட்டி சட்டமன்றத்துல காரசாரமான விவாதம் அனல் வீசினதுங்க. நீட்டை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கு திமுக அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துலதான் நீட் இங்க வந்தது, இன்றைக்கு எதிர்ப்பது போல எதிர்க்கிறீங்க அப்படின்னு திமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு எடப்பாடி. அடுத்து பாஜக கூட்டணி சம்பந்தமாக முதலமைச்சர் அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு. அதற்கு தான் பதிலடி கொடுக்கின்ற வகையில, நீங்க கூட்டணி வச்சப்ப இனிச்சது, நாங்க கூட்டணி வச்சா கசக்குதா? 1999 திமுக பாஜக கூட்டணி இருந்தது. அப்ப நோய்வாய்ப்பட்டிருந்த திரு முரசொலி மாறன் ஓராண்டு மருத்துவ சிகிச்சையில இருந்தாரு. அப்ப இலாக்கா இல்லாத மந்திரியாக அவரை வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாஜக உங்களுக்கு நல்ல கட்சியா தெரிஞ்சாங்க. இப்ப அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும் ஏன் வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு திமுக பாணியிலேயே பதிலடியும் கொடுத்தாரு எடப்பாடி. அதற்கடுத்துதான் இன்றைக்கு ஏப்ரல் 22 டாஸ்மாக் சம்பந்தமான டாக்கு சட்டமன்றத்துல, அதுல 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கிறதாக ஈடியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மேலும் 50,000 கோடி ரூபாய் அளவுல வருவாய் அப்படின்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய்க்கு மேல பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா விலை வச்சு விற்பனை செய்யறதால முறைகேடாகவே இவ்வளவு பணம் வருது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலும் போட்டு தாக்கி, டாஸ்மாக கையில் எடுத்து போட்டு தாக்கி பேசியிருந்தாரு எடப்பாடி. இதுல முக்கியமா எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சிகளோ பேசுவதை சட்டமன்றத்துல இவங்க ஒளிபரப்பு செய்வதில்லை. ஆளுங்கட்சி அவங்க பேசுறதை மட்டும் ஒளிபரப்பு செஞ்சுக்கிறாங்க. அதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன பண்றாரு எடப்பாடி? உடனே வெளிநடப்பு செய்யறாரு. என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை பத்திரிகையாளர்கள்ட்ட ஓப்பனா பேசி மக்களுடைய கவனத்தையும் அதிமுக பக்கம் திருப்புகிறார். இப்படி சட்டமன்றத்தை சுற்றிய செயற்பாடுகள் மூலமாகவும் ஸ்கோர் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய எடப்பாடி. அதுதான் ஆளும் திமுகவுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு வழக்கம் போல பாராட்டி கொண்டிருக்காங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். சசிகலா ரூட் தடை போட எடப்பாடி தரப்போகும் ட்ரீட். அதிமுக பார்ட்டி பாலிடிக்ஸ். மே 2 அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடக்க இருக்குங்க. அன்றைய நாள்ல செயற்குழு உறுப்பினர்கள், அதிமுக முக்கியமான நிர்வாகிகளுக்கு தடபுடலான விருந்தும் கொடுக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருது. முன்னதாக ஏப்ரல் 25 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் அப்படின்னு அதிமுக தலைமை அறிவிச்சிருக்கு. இதற்கிடையில அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு, மாசேக்களுக்கு, முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டி கொடுக்க இருக்காரு. தடபுடல் விருந்து கொடுக்க இருக்காரு, திட்டமிட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. எதற்காக இந்த பார்ட்டி அப்படின்னு விசாரிச்சா, ட்ரீட் அப்படின்னு விசாரிச்சா, அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய சிறப்பான சட்டமன்ற செயற்பாடுகள், சட்டமன்றத்தை சுற்றிய அந்த அவர்களுடைய செயற்பாடுகள், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முக்கியமா அந்த தியாகி யார், யார் அந்த சார் என்கிற அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் எல்லாமே நல்ல ரீச் ஆனது. ஸோ இதுதான் காரணம். அடுத்து இனி வரும் காலங்கள்ல இதே போல சூப்பராக செயல்படணும் என்பதற்காகவும், மூன்றாவதாக அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா, பொதுக்குழுலாம் கூட்டி எந்த விவாதமும் செய்யாம சடனா இந்த மூவ் நடந்திருக்கு. கூட்டணியை உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதுல நிறைய பொதுக்குழு உறுப்பினர்கள், நிறைய பேர் அதிமுகவுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில முக்கியமான நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் அதிருப்தியும் இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லை 2031 கூட அந்த தேர்தலில் கூட கூட்டணி இல்லைன்னா எடப்பாடி அவரே தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில திடீர்னு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துட்டதால அது ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு மாதிரி டயர்னஸையும் உருவாக்கி இருக்கு. இவ்வளவு நாள் அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருந்துட்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் இப்ப திடீர்னு போய் அவங்களோடு இணைஞ்சு பயணிக்கிறப்ப முதல்ல சேர்றதுக்கு ஒரு நெருடல் வரலாம் இல்லையா. சோ இவை எல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக, சரி செய்வதற்காக அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு என்கிற அந்த மைண்ட் செட்டை உருவாக்குவதற்காகவும், இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலையும் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த பார்ட்டி கொடுக்கப்படுகிறது.
இதற்கடுத்து மிக முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நெருக்கடி, குறிப்பா இரட்டை இலை சின்னம் அது தொடர்பான அந்த விசாரணை, திருமதி வி.கே. சசிகலா, திரு ஓ. பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், திரு டிடிவி தினகரன் இவங்க யாரோடவும் கூட்டணி கிடையாது, அவர்கள் இணைத்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானப்பவும் அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி. இருந்தாலும் அதிமுகக்குள்ளார மீண்டும் இணைய வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் முழுமையான வெற்றியை கொடுக்கும், எடப்பாடியுடைய முடிவு தவறு என்பதை சுட்டி காட்டணும் அப்படின்னும் இந்த 3 தரப்புமே சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா கூட்டணியில தான் பாஜகவோடு இருக்காங்க. விகேஎஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் வேகம் காட்டுறாங்க. ஸோ இப்ப நேரடியாக அவங்களே விகேஎஸ் அதிமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, போன்ல பேசிட்டு இருக்காங்க, முக்கியமான மாசேக்கள் கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க, ஒருங்கிணைந்த அதிமுக என்பதை வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, முதல்ல நோ கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி மனம் மாறி கூட்டணிய ஓகே சொல்லிட்டாரு. கூட்டணியை ஓகே சொன்னதுல இருந்து பாஜகவும் இந்த 3 பேரை பெருசா அவங்க கண்டுக்காம போயிட்டாங்க. இது மூவருக்குமே அப்செட் மனநிலையை உருவாக்கி இருக்கு. ஆனாலும் அரசியல் களத்துல தொடர்ந்து செயல்படணும், போராடணும் இல்லையா? அதனால தான் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற முழக்கத்தை மீண்டும் கையில எடுத்திருக்காங்க. சமீபத்துல ஒரு வழக்கையும் வாபஸ் வாங்கியிருக்காரு எடப்பாடி. அதன் மூலமா டிடிவி மீது இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. அதனால மனமாற்றத்துக்கு தயாரா இருப்பது போல ஒரு சூழல் இருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு தான் விகேஎஸ் உள்ளிட்ட முக்கியமானவங்க இந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த குரல்கள் எல்லாமே பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டத்துல ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு ஓங்கி ஒழித்து விடக்கூடாது. அங்க முழுமையாக தன்னுடைய கேடர்ஸாக, தன்னுடைய பட்டாளமாக எம்எல்ஏக்கள்ல இருந்து மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து முக்கியமான உறுப்பினர்கள் வரை, பொதுக்குழு உறுப்பினர்கள் வரை இருக்கணும். தன்னுடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கணும். எந்த இடத்திலும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு அமைந்து விடக்கூடாது என்று அவங்கள சரி செய்யக்கூடிய ஒரு வகையிலையும், உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலையும், தன்னுடைய நெட்வொர்க்குள்ளாரையே அவங்கள வச்சுக்கிறதுக்கான ஒரு வகையிலையும் தான் இந்த ட்ரீட்டை எடப்பாடி கொடுக்க போகிறார் அப்படின்னு மூச்சு விடாம இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். 50 தொகுதிகள் டார்கெட், எடப்பாடி கையில் ப்ளூ பிரிண்ட், வாட் நெக்ஸ்ட்? இது ஒரு விசித்திரமான தேர்தலாக இருக்குமோ அப்படின்னு வர்ணிக்கிறாங்க வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல. ஏன்னா 4 முனை போட்டி இருக்கு. ஒரு பக்கம் வலிமையான ஆளும் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக சென்ட்ரல்ல வலிமையாக இருக்கின்ற பாஜக கூட்டணி, மூன்றாவதாக புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேகா, நான்காவதாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிற திரு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. இதுல கொஞ்சம் பிசகினாலும் யாரோ ஒருத்தருடைய டார்கெட் மிஸ் ஆகலாங்க. அதனால டார்கெட் மிஸ் ஆகக்கூடாது, 2026 சக்சஸ் ஆகணும் அப்படின்னு செதுக்கி தங்களுடைய ஒர்க் பிளானை போட்டிருக்காங்க அதிமுகவினர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. முக்கியமா பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவருடைய கையில 50 தொகுதிகளுடைய பட்டியல் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது என்னங்க 50 தொகுதிகள் அப்படின்னா, போன முறை நூலிலையில வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள், அப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இந்த தொகுதிகளில் நம்ம முழுமையான வெற்றி பெறலாம், பிரத்யேகமான சில பலம் வாய்ந்த தொகுதிகள் அப்படின்னு ஒரு 50 தொகுதிகளை இப்ப முதற்கட்டமாக கையில் எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சேப்பாக்கம் திரு மணி கார்த்திகேயன் அதிமுக, அவர் ஒரு எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சுமார் 5000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியடைந்த 29 தொகுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிருக்காரு. அதுல பார்த்தோம்னா தியாகராய நகர்ல எல்லாம் திரு சத்யா அதிமுக மாவட்ட செயலாளர், அவரு வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி வாய்ப்பையும் இழந்தது அதிமுக. அதே போல வேளச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 4352 வாக்குகள் வித்தியாசத்துலதான் காங்கிரஸ் கிட்ட அதிமுக தோல்வியை சந்திச்சது. அந்த நேரத்துல திமுக காலை வரை திமுக போட்டியிடுற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல மாறி கூட்டணி பக்கம் அதை தள்ளி விட்டாங்க. அவங்களே ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தான் அப்ப இருந்த ஐபேக்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டு அதெல்லாம் வச்சு கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்க. கடைசியா காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருச்சு. அங்க முக்கியமா பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம் ஒரு காரணமா இருந்தது. சிட்டியில அவங்களும் வாக்குகளை பிரிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை அவங்க
திமுக கூட்டணியும் இருக்காங்க. அது அவங்களுக்கு கூடுதல் பலம் கொடுக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய பயணம்ங்கிறது ஆளும் திமுகவோடு போய் சேர்ந்திருப்பது எல்லாமே அவங்களுடைய வாக்கு வங்கியில சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும். புதிதாக திரு விஜய் களத்துக்கு வரதால அந்த வாக்குகள் பெரிய அளவில் ஆளுங்கட்சியுடைய நம்பிக்கையான வாக்குகளையும் அது வேட்டு வைக்கும். ஸோ இந்த பக்கம் அது அதிமுகவுக்கு சாதகமாக வரலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இப்படி ராசிபுரம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 1952 1952 வாக்குகள் தான். சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்லாம் அதிமுகவுடைய ஒரு கோட்டை. ஸோ இந்த இடத்திலும் கூடுதல் கவனிக்கிறாங்க. இது மாதிரி 5000 வாக்குகள் வித்தியாசத்துல 29 தொகுதிகள் பார்த்தோம்னா மொத்த வாக்கு வித்தியாசம்னா 86,490 வாக்குகள். அடுத்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்ச தொகுதிகள்னு பார்த்தோம்னா 14. பொன்னேரி, வேலூர் இப்படி அடிக்கிட்டே போறாங்க. சேலம் வடக்கு கூட இருக்கு, அது பின்னாடி சொல்றேன். அதுல மொத்தமா பார்த்தோம்னா 1,11,879 வாக்குகள். மொத்தமா 43 தொகுதிகள் வருது. அப்ப 75 + 43 போட்டா 118 தொகுதிகள் வந்துரும் அப்படிங்கிறாங்க. சொல்லணும்னா உதாரணம் சொல்லணும்னா சுமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஆட்சி பொறுப்பை இழந்திருக்கோம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு அந்த ட்வீட்ல. அதையே தாங்க அதிமுகவுடைய தலைமையும் வேறு ஒரு வகையில இப்ப களத்துல இறங்கி களமாடினா அந்த இடைவெளியை நிரப்பிடலாம், ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செஞ்சிடலாம். ஆளும் திமுக மீது அதிருப்தியும் நிறைய இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் இந்த பக்கம் வரும் அப்படின்லாம் கணக்கு போட்டிருக்காரு. இதுல சில சாதகமான தொகுதிகளை பட்டியலிடுறாங்க. அதுல கரெக்டா இறங்கி வேலை பார்த்தா நிச்சயமா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னும் ஒரு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு. உதாரணமா சொல்லணும்னா சேலம் வடக்கு தொகுதி, சேலம் மாவட்டத்துல 11 தொகுதியில அதிமுக 10 தொகுதிகளை வெற்றி பெற்றது 2021. அதற்கு முன்னதாகவும் இந்த தொகுதியை இழந்திருந்தாங்க. ஆனாலும் 2021 இங்க இப்ப திரு ராஜேந்திரன் அவர் வெற்றி அடைஞ்சிருந்தாரு. இப்ப அமைச்சராகவும் இருக்காரு, வழக்கறிஞர். திமுக பெற்ற வாக்குகள்னா 93,432. முன்னிலை பார்த்தோம்னா 7,588. 46.17% வாக்குகளை திமுக பெற்றது. அதிமுகவுடைய திரு வெங்கடாச்சலம் 85,844 வாக்குகளை பெற்றிருந்தாரு. 42.42% வாக்குகள். அதே நேரத்துல இந்த தேர்தலில் திரு குரு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் மக்கள் நீதி மையம் சுமார் 10,718 வாக்குகளை பெற்றிருக்காரு. அந்த 5.30% தான் இந்த வெற்றி வாய்ப்பு, அந்த இடைவெளியை உருவாக்கியிருக்கு. அதுவே 2016 தேர்தலில் பார்த்தோம்னா திரு ராஜேந்திரனே வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்ப 86,583 வாக்குகள். அப்ப போட்டியிட்ட திரு KRS சரவணன் 76,710 வாக்குகள். அந்த தேர்தலையும் சுமார் 9,000 வாக்குகள் வித்தியாசம். அதுல பாமக சார்பாக திரு கதிர் ராசரத்னம் அவர் போட்டியிட்டு 7,975 7,975 ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. இப்ப பார்த்தோம்னா அதிமுக கூட்டணிக்கு பாமக வரணும் அப்படின்னு விரும்புறாங்க. வரப்ப போன முறை தேர்தலையும் பாமக கூட்டணியில இருந்தாங்க. அதனால தான் அந்த இடைவெளியும் ஒரு 2,000-2,500 வாக்குகள் குறைஞ்சது 2016க்கும் 21க்கும். இப்ப எதிர்ப்பு வாக்குகளும் சேருவது, வலிமையாக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் கூட்டணிக்குள்ளார கொண்டு வருவது, பாஜகவும் இங்க கொஞ்சம் இந்த மேற்கு மண்டலத்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவை எல்லாம் சேர்ந்து அந்த விடுபட்ட அந்த ஒற்றை தொகுதியிலையும் வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காரு. இதுதாங்க ஒரு உதாரணம். இதே மாதிரி 50 தொகுதிகளையும் கையில் எடுத்து ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு. முக்கியமாக இந்த 50 தொகுதிகளில் போன முறை போட்டியிட்ட வேட்பாளர்கள், அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், அவங்க கிட்ட எல்லாம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்ப நீங்க அந்த தொகுதியில மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை எத்தனை முன்னெடுத்திருந்தீங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னு முதற்கட்டமாக உத்தரவும் போட்டிருக்காரு. மேலும் இனி வரும் காலங்கள்ல அங்க தொடர் பரப்புரை செய்யணும், அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தீவிரமாக களமாடணும், அங்க இருக்கக்கூடிய பூத் கமிட்டிகள் இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படின்னு நிறைய ஒர்க் பிளானும் போட்டு கொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் எடப்பாடி அவர் கையில இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்டா இருக்குங்க. அவர் வகுத்திருக்கிற இந்த வியூகங்கள் நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சில சீனியர் மேஜிக்கள். டார்கெட் யங்ஸ்டர்ஸ் களத்தில் ஐடி அணி எடப்பாடி வகுத்து கொடுத்த ஃபார்முலா. இணையத்தில் இளையின் குரல் அப்படின்னு ஐடி அணிக்கான ஒரு மாதிரி நிகழ்வை முன்னெடுத்திருக்காங்க. அதிமுக மதுரையிலையும் நடந்திருக்கு. முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பங்கெடுத்திருந்தாங்க. அதாவது இங்க பாட்காஸ்ட், டிபேட்டு, குவிஸ்
உள்ளிட்ட பல இடங்கள்லையும் சமூக வலைதளங்கள்ல எப்படி அவங்க சிறப்பா செயல்படுறாங்க, டிஜிட்டல் நேர்காணல்கள்ல இருந்து எல்லாவற்றையும் எப்படி சிறப்பா முன்னெடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களும் இந்த மாதிரி நிகழ்வுல முன்னெடுக்கப்பட்டதுங்க. ஸோ அதிமுக என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல்ல சிறப்பாக செயல்படணும் சோசியல் மீடியாக்கள்ல. ஸோ மண்டல வாரியாக அதற்கான பயிற்சிகள், அதுல சிறப்பா செயற்படுபவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு கூடுதல் பயிற்சி கொடுத்து அவங்கள களத்துல தீவிரமாக களமாட வைப்பது டிஜிட்டல் களத்துல. இப்படி திறமை பெற்றவர்களை டிஜிட்டல் ஸ்போக்ஸ் பர்சன்களாக மாற்றும் திட்டம் தான் இந்த புதிய ஐடிக்கான திட்டமா இருக்குங்க. மண்டல வாரியாக தொடர்ந்து நடத்தி தகவல் தொழில்நுட்ப பிரிவை வலுவாக்கணும். அவங்க இளம் வாக்காளர்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இறங்கி எதிர்க்கட்சிகளையும் டிஜிட்டல் தளத்துல அடிக்கிறப்ப அதிமுக குறித்து பேசுபொருளாக மாறும். அதிமுக முன்னெடுக்கின்ற போராட்டங்களும் யார் சார் அவரு என்கிற மாதிரியான அந்த கேம்பெயின்களும் வெற்றிகரமாகவும் மாறும் அப்படின்னும் இதற்கு ஒர்க் பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய தலைமை அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு டார்கெட்டை வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்னா சரியான திட்டமிடல்கள் இருக்கணும். யாரை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கான அரசியலும் அதுல இருக்கணும். அதுல முக்கியமானது மக்களை ரீச் பண்ணணும்னா அதுல உண்மைகளும் நேர்மைகளும் நிறைஞ்சிருக்கணும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது பொருந்துங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.